ஹாய் ஆல். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் சீசனுக்கு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ண மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்கமிங் வீடியோவில் நான் என்ன போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மார்னிங் நீங்க எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் கம்ப்ளீட்டா குடிச்சிருங்க. குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ½ hour முன்னாடியே பாத்தீங்கன்னா சியா சீடு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதையுமே பாத்தீங்கன்னா 1 glasses ஆஃப் வாட்டர்ல சியா சீடு போட்டு அதையுமே குடிச்சிருங்க. இந்த சம்மர் சீசனுக்கு காஃபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காஃபி குடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்க சியா சீட் போட்டு குடிச்சீங்க அப்படின்னா இந்த சம்மர் சீசன்ல கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். கொஞ்சம் நீங்க ஆக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க கேலரி டெபிசிட்ல இருந்தீங்க அப்படின்னா சியா சீடு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். செம்ம மேட்ரு. இதை நீங்க டெய்லி காலையில டெய்லி குடிங்க. உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும், வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த சிக்கன் சாப்பிட்டா சூடுன்னு சொல்றாங்க. பட் சிக்கன் ஹீட்டு தான், நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. நீங்க பேலன்ஸ்டு மீலா எடுத்துக்கோங்க. சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸுக்கு ரைஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேலன்ஸ்டு மீலா சாப்பிட்டீங்க அப்படின்னா சிக்கன் சாப்பிட்டாலுமே ஒன்றும் ஆகாது. நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க சிக்கன் என்னால சம்மர் சீசன்ல என்னால எடுக்க முடியல அப்படின்னா ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ் டெய்லியுமே சாப்பிடுங்க. இந்த சம்மர் சீசனுக்கு ஃபிஷ் ரொம்ப குளிர்ச்சியான ஒண்ணு. ஸ்பைசி ஃபுட்டா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுட் அண்ட் பாத்தீங்கன்னா மற்ற ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சம்மர் சீசனுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாடியில ஹீட் பயங்கரமா ப்ரொடியூஸ் ஆகும். போது உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் நிறைய வரும். அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ரையா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக வாட்டர் மெலன் எடுத்துக்கோங்க. அண்ட் இளநீர் நிறைய குடிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்க பாடி ரொம்பவே ஹைட்ரேட்டா இருக்கும். அண்ட் தண்ணி பாத்தீங்கன்னா 4 லிட்டர் ஆஃப் தண்ணி கண்டிப்பா நீங்க குடிக்கணும். அதுவுமே எப்படி குடிக்கணும் அப்படின்னா நீங்க அப்படியே மடக்கு குடிச்சிடக்கூடாது. சிப் பை சிப்பா நீங்க குடிக்கணும். அப்பதான் அந்த தண்ணி உடம்புல ஒட்டும். இல்ல அப்படின்னா அது யூரிங்கா வெளியில டிஸ்போஸ் ஆயிரும். நீங்க குடிக்கிற வாட்டரு. தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா சிப் பண்ணி குடிங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு தடவை ரிப்பீட்டடா நீங்க ஹைட்ரேட் பண்ணிட்டே இருங்க. நீங்க டிராவல் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா மோர் எடுத்துக்கோங்க. மோர் ஒரு பாட்டில ஃபில் அப் பண்ணிட்டு கொண்டு போயிருங்க. 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்க மோர் நீங்க குடிச்சுக்கிட்டே இருங்க. உடம்பு ஹைட்ரேட்டடா இருக்கும். அண்ட் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா உடம்ப ட்ரையாவே விடாதீங்க. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. மேக்கப் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. அண்ட் நீங்க எவ்வளவு நியூட்ரிஷன் கன்சியூம் பண்றீங்களோ அப்பதான் உங்க ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த சம்மர் சீசனுக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் விஜய்.